மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 82. இரவு சத்யா வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சோர்வாக அறைக்குள் நுழைந்தாள். முரளி மேஜையில் அமர்ந்து கணக்கு எழுதி கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அவள் உள்ளத்தில் உற்சாகம் பொங்கியது. கதவை தாடிட்டுவிட்டு வேகமாக அவன் அருகில் சென்று அவன் கழுத்தோடு கையை கட்டிக்கொண்டு தோளில் தன் தாடையை பதித்தாள். அவனோ எழுதுவதிலேயே மும்முரமாக இருக்க சில நிமிடங்கள் கழித்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அப்போதும் அவன் கவனத்தை அவள் பக்கம் திருப்பாமல் இருக்க எப்போதும் போல் அவன் தாடியில் தன் கன்னத்தை வைத்து உரசினாள். அப்படி செய்கையில் மொத்தமாக கிறங்கி போவான் அவன். ஆனால் இன்றோ, சத்யா, ஒரு 5 நிமிஷம் என்றான். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவள் மீண்டும் அவனை சீண்ட, சத்யா ப்ளீஸ்மா என்றான் அழுத்தமாக. அது அவளுக்கு ஏதோ போலாகிவிட மெதுவாக கையை அவனிடம் இருந்து விலக்கிவிட்டு வந்து கட்டிலில் படுத்து கொண்டாள். கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடி இருக்க 5 நிமிடங்கள் தாண்டி 10 நிமிடங்கள் கடந்தன. அதற்கு மேல் காத்திருப்பது முட்டாள்தனம் என்று கோபமாக விழிகளை மூடி உறங்கத் தொடங்கினாள் சத்யா. சிறிது நேரத்தில் முரளியின் கை அவள் இடையில் ஊர்ந்தது. அவனை ஆதரித்தோ எதிர்த்தோ எந்த எதிர்வினையும் மாற்றாமல் அமைதியாக படுத்திருந்தாள். அவள் ஒரு கழித்து படுத்திருக்க அப்படியே காது, கழுத்து, கை என்று அவன் முத்தமிட ஆரம்பித்தான். எனக்கு தூக்கம் வருது என்று சொல்லிவிட்டு அவன் கையை தட்டிவிட முயற்சிக்க அவனோ அவளை இன்னும் நெருங்கி படுத்து கொண்டான். சத்யா, என்ன இப்போ எதுக்கு இந்த கோபம்? கொஞ்சம் வேலை தான் இருந்தது, முடிக்காம வந்தா இன்னும் முடிக்கலையேன்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுதான் என்றவன் அவள் காதோரத்தில் முத்தமிட்டான். அதில் அவள் உடல் சிலிர்த்தாலும் அமைதியாக கண்களை திறக்காமலேயே படுத்திருந்தாள் சத்யா. சத்யா, கிறக்கமாக அழைத்தான் முரளி. இப்போ உன் கண்ணை திறந்து என்னை பார்த்தா உனக்காக ஒரு கவிதை சொல்லுவேன். சட்டென்று விழிகளை திறந்து அவனை பார்த்தவள், கவிதையா? நீங்களா? எங்க சொல்லுங்க பாப்போம். மனதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் பொங்கிய போதிலும் அதனை வெளிக்காட்டாமல் கிண்டலாக அவனிடம் கேட்டாள். அவள் வெளியில் காட்டவில்லை என்றால் அறிந்து கொள்ள முடியாதவனா அவள் கணவன்? சிறு புன்னகையோடு அவள் பார்வையை நேருக்கு நேர் பார்த்து கொண்டே கூறினான், தூண்டிலில் சிக்கும் மீன்கள் எல்லாம் தண்ணீரை விட்டு தாண்டியதால் உயிருக்காக துடிக்கும். உன் விழி தூண்டலில் சிக்கிக்கொள்ளும் நானோ அதன் பிறகே நிம்மதியாக மூச்சு விட்டு உயிர் வாழத் தொடங்குகிறேன். விழிகளை விரித்து ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் சத்யா. அதில் இன்னும் கிறங்கி போனவன் அவளை இன்னும் தன்னோடு இருக்கினான். நிஜமாவே இது நீங்களே சொன்னதுதானா? அவளை முறைத்தவன், இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பொண்டாட்டிக்காக எழுதி வச்சிருந்தான், நான் அதை திருடிட்டு வந்துட்டேன் என்றான் கோபமாக. அவள் பக் என்று சிரித்து விட்டாள். எதுக்கு இப்போ சிரிக்கிற என்றான். இல்ல, ருக்மணி மாமியை பார்த்தாலே சதாசிவம் மாமா நடுங்குவாரே, எப்படி இப்படி கவிதையெல்லாம் எழுதினாருன்னு யோசிச்சேன். அவனுக்கும் சிரிப்பு வந்துவிட அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். ஒன்னுதானா என்றாள் ஏக்கமாக. அதுக்கு என்ன, உனக்கு இல்லாததா? எத்தனை வேணும்னாலும் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அவள் முகம் முழுவதும் அழுத்தமாக முத்தம் வைக்க தொடங்கினான். ஐயோ என்று சொல்லி அவன் மார்பில் கையை வைத்து பின்னால் தள்ளியவள், நான் இதை கேட்கல, கவிதையை கேட்டேன் என்றாள் கோபமாக. சிரித்து விட்டான் முரளி. அவன் சட்டையை பிடித்து இழுத்து அவளுக்கு நெருக்கமாக இழுத்தவள், ப்ளீஸ் இன்னும் ஒன்று சொல்லுங்க என்றாள் கெஞ்சலாக. மெதுவாக அவளிடம் இருந்து விலகியவன் அவனுடைய புத்தகங்கள், பொருட்கள் எல்லாம் வைத்திருந்த அலமாரியை திறந்து அடியிலிருந்து ஒரு பெரிய டைரியை எடுத்தான். கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான். அதை திறந்து பார்த்தவள் அசந்து போனாள். அந்த டைரி முழுவதும் கவிதைகளாக எழுதி தள்ளியிருந்தான் முரளி. ஆச்சரியமாக அவனை பார்த்தவள், இது எல்லாமே நீங்க தான் எழுதுனீங்களா என்று கேட்டுவிட்டு எழுந்து அமர்ந்து கொண்டாள். என்றவன் அவளை நெருங்கி அமர்ந்து அவள் கைவிரல்களை பிடித்து முத்தமிட்டவாறே கூறினான், எல்லாமே என்னோட தேவதைக்காக நான் எழுதினதுதான். பெரியதாக திகைத்தவள், எப்போ இருந்து எழுதுறீங்க என்று கேட்டாள். நீ என்ன ஃபர்ஸ்ட் நைட்ல கோபப்பட்டு திட்டினியே, அப்போ இருந்து. அடப்பாவி என்றவள் அதனை படிக்க தொடங்கினாள். பௌர்ணமி தன் மடி சேர வானின் காத்திருப்பு 15 நாட்கள்தான். பௌர்ணமியாக ஜொலிக்கும் என்னவள் என் மடி சேர காத்திருப்பேன் 15 யுகங்கள் ஆனாலும். அந்த வார்த்தைகளில் ஒளிந்திருந்த வலியையும் காதலையும் ஒரு சேர உணர்ந்தாள் சத்யா. பெருமூச்சு ஒன்றை விட்டவள், பரவாயில்ல, நான் அத்தனை யுகம் உங்களை காக்க வைக்கல இல்ல, வலி நிறைந்த பார்வையோடு சொல்லி அவன் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டாள். அடுத்தடுத்து அவன் எழுதியிருந்த கவிதைகளை வாசிக்க சிலிர்த்து போனாள் சத்யா. அவ்வளவு அவளை காதலித்து எழுதியிருந்தான் முரளி. அவளை வர்ணித்து ரசித்து என்ற வார்த்தைகளை வடித்திருந்தான். அதனை படிக்க படிக்க அவள் மனதில் காதல் ஊற்றெடுத்தது. மீண்டும் அவன் கன்னம் பற்றி முத்தமிட்டவள் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கூறினாள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கோரியதும் உற்சாகமானான் முரளி.
அவள் இடையில் கை வைத்து இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டவன் அவள் முகத்தை ரசிக்க ஆரம்பித்தான். இன்னும் சில பக்கங்களை அவள் படித்து முடிக்க மெல்ல அவள் கையில் இருந்து அதனை வாங்கினான். ஏங்க, நல்லா இருக்கு, நான் படிக்கிறேனே என்றாள் ஏக்கத்தோடு. இந்த டைரி இங்கேயே தான் இருக்கும், நீ எப்போ வேணும்னாலும் படிச்சுக்கோ, இப்போ நான் உன்னை படிக்கிறேன் என்றான் கிறக்கமாக. குறும்பாக அவனை பார்த்து சிரித்தவள், ஏன், இதுக்கு முன்னாடி என்ன படிச்சதில்லையா என்றாள். எத்தனை முறை படித்தாலும் சலிக்காத புத்தகம் உன்மேனி, எத்தனை முறை சுவைத்தாலும் தெவிட்டாத தேன் சுளை உன்னிதழ், எவ்வளவு நுகர்ந்தாலும் மூச்சு முட்டாத நறுமணம் உன் வியர்வை வாசம். இன்னும் அவன் அந்தரங்கமாக சொல்லிக்கொண்டே போக தவித்து போனாள் பெண்ணவள். வார்த்தைகளிலேயே மோகத்தீயை அவன் மூட்ட அதில் பற்றியிருந்தாள் பாவை. அந்த இரவில் அவர்களின் மகிழ்ச்சி எல்லையை தாண்டி சென்று கொண்டிருந்தது. இத்தனை நாட்கள் இல்லாத அளவு புதுவிதமான அனுபவத்தை ரசித்து வாழ்ந்தனர் இருவரும். அதிகாலையில் கண் விழித்த போது சத்யா உற்சாகமாக இருந்தாள். குறைவான நேர தூக்கம் அவளை ஏனோ சோர்வாக்கவில்லை. முரளியை அணைத்து சில முத்தங்களை பரிசாக அளித்துவிட்டு எழுந்து கொண்டாள். சமையலறையில் வேலைகளை செய்து கொண்டிருந்தவளுக்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. எந்த ஒரு பெண்ணுக்கும் தன் கணவன் தன்னை ஆராதிக்கும் போது பெருமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும். தான் அவனை ஏற்றுக்கொள்ளாத நேரத்திலும் அவன் தன்னை உருகி உருகி காதலித்து இருந்ததில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகி சிறகில்லாமல் வானத்தில் பறந்து கொண்டிருந்தாள் சத்யா. அவள் அருகில் நின்று வேலை செய்து கொண்டிருந்த நித்யா அவள் முகத்தை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். மெதுவாக அழைத்தாள், அக்கா. அவளோ பதிலளிக்கவில்லை. மீண்டும் அழைத்தாள், அக்கா. என்னடி, என்ன இன்னைக்கு உங்க ஃபேஸ் பிரைட்டா இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை, எப்பவும் போலதான் இருக்கேன். நித்யாவை பார்க்காமல் அவள் சொல்லி கொண்டிருந்தாள். அவள் அருகில் வந்த நித்யா, இல்லையே, என்னவோ உங்க முகத்துல தெரியுதே, ஒருவேளை நேத்து உங்க 2 பேருக்கும் ரொமான்ஸ் பண்ண தெரியலன்னு சொன்னதுனால ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்களா என்ன? கண்களை சுருக்கி அவள் கேட்க, அடியே என்று அவள் தோளில் செல்லமாக அடித்தாள் சத்யா. ஆனால் அவள் முகமோ வெட்கத்தை பூசிக்கொண்டது. அதனை கண்ட நித்யா, ஐயோ அக்கா, உங்க முகத்துல தான் எவ்வளவு வெட்கம், ரொம்ப அழகா இருக்கீங்க போங்க என்று சொல்லிவிட்டு அழுத்தமாக அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். சும்மா இரு நித்யா என்றவளுக்கு அப்போதும் வெட்கம் அடங்கவில்லை. நடத்துங்க நடத்துங்க என்று சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தாள் நித்யா. இருவரும் சிறு புன்னகையோடு வேலை செய்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் சத்யா கூறினாள், ஆனாலும் ஆதியோட பொண்டாட்டி ரொம்ப பாவம். ஏங்கா? புரியாமல் சத்யாவை பார்த்தாள் நித்யா. உன்கிட்ட மறைச்சு அவளால் எதையுமே பண்ண முடியாதேடி. கலகலவென சிரித்தாள் நித்யா. அப்போ ஒன்று பண்ணுவோமா? என்ன? அவனை படிக்க வச்சு வெளியூரில் எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்பி கல்யாணமானதும் அவன் பொண்டாட்டியையும் அவன் கூடவே அனுப்பிடலாம். ரொம்ப நல்லவடி நீ, சிரித்தாள் நித்யா. ஆக கடைசி வரைக்கும் உன் தொல்லையிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா? அஃப்கோர்ஸ் அக்கா என்றாள். சத்யா அவளை முறைக்க சட்டென்று ஏதோ ஐடியா வந்தவளாக, அக்கா இப்படி பண்ணா என்ன என்றாள். எப்படி? எல்லா பசங்களையும் கல்யாணம் பண்ணி எங்கேயாச்சும் அனுப்பி விட்டுடலாம், அப்புறம் நாம மட்டும் இருக்கலாம். எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும்ல? ஏண்டி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நாம 2 பேரும் ஓகே, சரி, பிரியாவையும் கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனா அடுத்து வர்ற 2ம் எப்படி இருக்குமோ நமக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் ஒரு விஷயமாக்கா, நம்மளால முடியாததா? அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம். ரொம்ப நம்பிக்கை தாண்டி உனக்கு. நம்பிக்கை அதானே எல்லாம். பிரபுவை போலவே மிமிக்ரி செய்தாள் நித்யா. சிரித்து விட்டாள் சத்யா. நித்யாவும் உடன் சிரிக்க குளிப்பதற்காக துணிகளை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த பிரியா வேகமாக சமையலறைக்குள் வந்தாள். என்ன என்ன சிரிக்கிறீங்க 2 பேரும்? என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லுங்க என்றாள். அதெல்லாம் எதுவும் இல்லடி என்றாள் சத்யா. இல்ல, எனக்கும் இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? ஏதோ குழந்தையை போல் அடம் பிடித்தாள் அவள். நித்யாதான் முன்பு கூறியதை கூறினாள். ஐ, சூப்பர் ஐடியா, எனக்கு ஓகே என்று துள்ளினாள் பிரியா. அதை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள் சத்யா. நல்ல பிள்ளைங்கடி 2 பேரும் என்று சொல்லி சிரிக்க அவர்களும் அவளோடு சிரித்தனர். அறையில் இருந்து வெளியில் வந்த முரளி அவர்களின் சிரிப்பு சத்தத்தை கேட்டவாறே வந்து சோஃபாவில் அமர்ந்தான். என்னடா ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு என்று எதிர் சோஃபாவில் அமர்ந்திருந்த வேணுவையும் நந்துவையும் பார்த்து கேட்டான். அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னா என்றவாறே முரளியின் இடப்பக்கம் வந்து அமர்ந்தான் கிரி. உனக்கு ஏண்டா நோகுது என்றான் வேணு. ரொம்ப பண்றாங்க, ஏன் நாம எல்லாம் சிரிக்க மாட்டோமா? வாங்க நாம சேர்ந்து சிரிக்கலாம் என்றவன் அப்போதுதான் தோட்டத்திலிருந்து வந்த நவநீதனையும் அழைத்தான். அண்ணா வா, வந்து இங்க உட்காரு, நாம 5 பேரும் சேர்ந்து சிரிக்கலாம். லூசாடானி, காரணமே இல்லாம சிரிப்பியா என்றான் நந்து. மறுபடியும் அவர்கள் மூவரும் சிரிக்கும் சத்தம் கேட்க, அண்ணா இப்ப வரப்போறியா இல்லையா என்றான் நவநீதனிடம்.
முரளியின் அருகில் மட்டுமே இடம் இறக்க தயக்கமாக தன் அண்ணனை பார்த்தான் நவநீதன். அவன் கையை நீட்டி வா என்பதை போல் அழைக்க வேகமாக ஓடி வந்து அவன் அருகில் அமர்ந்து கொண்டான். முரளியின் கையை கட்டிக்கொண்டு அவன் தோளில் சாய நானும் நானும் என்று சொல்லி இன்னொரு பக்க தோளில் கிரி சாய்ந்து கொண்டான். முரளி சிரிக்க வேணுவும் நந்துவும் அவனோடு சேர்ந்து சிரித்தனர். மதிய உணவிற்காக வீட்டிற்கு உற்சாகமாக வந்தான் முரளி. அப்போதுதான் உணவை முடித்து கொண்டு கிரி தன் சைக்கிளில் கிளம்பினான். ஆம், ஒரு வாரம் மட்டுமே முரளி தன்னோடு அவனை அழைத்துச் சென்று கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் பொறுப்பாக இருக்கிறான் என்பது புரிந்தவுடன் அவனுடைய சைக்கிளிலேயே செல்ல அனுமதித்து விட்டான். வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தவன் வேறு யாரும் வீட்டில் இல்லை என்பதை காலணிகள் இல்லாத வாசலை கண்டு புரிந்து கொண்டான். கதவை தாழிட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு உள்ளே நுழைந்தான். சத்யா, சத்யா என்று அழைத்து கொண்டே வந்தான். அவர்கள் அறையின் கதவு கொஞ்சமாக திறந்திருக்க சென்று கதவை திறந்து சத்யாமா என்றான். அங்கே அவள் இல்லை. ஆனால் கட்டிலில் இருந்த அதனை கண்டு திகைத்தான் முரளி. வேகமாக சென்று அதனை எடுத்து தன் கையில் வைத்து பார்க்க முனைய அதற்குள் பின்னே இருந்து வந்த சத்யா அதனை தன் கைக்கு மாற்றிக்கொண்டாள். இது என்னங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு, உங்களோடதா என்றாள். அவள் குரலில் இருந்து அவள் எந்த மாதிரியான உணர்வில் இருக்கிறாள் என்று புரியாமல் படபடக்கும் இதயத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் முரளி. ஆமா, பேரு முரளிதரன், அப்பா பேரு பரஞ்சோதின்னு போட்டிருக்கே, அப்போ நீங்க தான். ஆக இது நீங்க வாசக்டமி பண்ணிக்கிட்டதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் தான் போல இருக்கே. அவள் கூறியதில் எச்சில் கூட்டி விழுங்கினான் முரளி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.